அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதிக்கு கையில தீக்காயம் பட்ட உடனே நம்ம கார்த்திக் அப்படியே துடிச்சு போய் நம்ம ரேவதி கையில மறந்து போட்டு விடுறாரு அந்த தீக்காயத்துக்கு. அப்போ நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் ரொமான்ஸா பார்க்கணும். அதை பார்த்து அந்த சந்திரா அப்படியே வயிறு எரிதா. இன்னைக்கு ஒரு நாள் தான்டா இவன் கையை தொடுவேன், அதுக்கடுத்து இவன் கழுத்துல அந்த மருது தாலி கட்டிடுவான்டா, என்ன செய்யறேன்னு பார்ப்போம் அப்படின்னு கிட்டு அததான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த முருகனை தேடி போன நம்ம கார்த்திகை எப்படியாவது கல்யாண மண்டபத்துக்கு வர வைக்கணும்னு அந்த சந்திரா வந்து நம்ம ரேவதி சேலையில வந்து அதாவது தீய பத்த வச்சு விட்டா. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இப்போ கல்யாண மண்டபத்துக்கு விஷயம் தெரிஞ்சு வந்துட்டாரு. அதாவது வந்த உடனே ஒரு புடவையில தீ பிடிக்கிறது கூட தெரியாம நீ அவ்வளவு அசால்ட்டா இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியை திட்டுறாரு. அதுக்கடுத்து நான் கவனிக்கல மாமா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ரொம்ப அடிபட்டுட்டா வலிக்குதா அப்படின்னு நம்ம கார்த்திக் கேட்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரா வந்து உன்னை கல்யாண மண்டபத்துக்கு வர வைக்கணும்ன்றதான் நான் அவ்வளவு பிளான் போட்டேன், அந்த முருகனை நீ பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் திட்டம் போட்டு நீங்க வர வச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளும் தேங்காயும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ரோகிணிகிட்ட சொல்றாங்க நம்ம கார்த்திகி. ரோகிணியும் மஞ்சளும் தேங்காயும் எடுத்தாந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி கையை பிடிச்சி அந்த மருந்த அப்படியே ராவி விடுதாரு நைஸா நம்ம கார்த்திகி. அதை பார்த்து நம்ம ரேவதி அப்படியே நம்ம கார்த்திகை கண்ணை பார்த்தாலே நிக்கிறாங்க. அது வேற லெவல். இன்னொரு பக்கம் அந்த சந்திரா வந்து டேய் கையை பிடிச்சி மருந்து போட்டு விட்டுறியா பொண்டாட்டிக்கு, சின்ன அடிப்பட்டதுக்கே இவ்வளவு துடிச்சு வந்திருக்கிய, அடுத்தவன் இன்னைக்கு பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட போறான், நீ உன்னால தடுக்கவே முடியாதா அந்த திருப்பு, இந்த கல்யாணம் நடந்தே தீரண்டா அப்படின்னு அந்த சந்திரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதையும் முறியடிக்க போறாரு நம்ம கார்த்திக். இன்னைக்கு ஒரு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.